ஷாப்பிங் போகலாமா? ஹலோ கைஸ், ஷாப்பிங் போகிறதுக்கு இல்லாமல் அடுத்த ஸ்டேட் போவீங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. எங்கள் அத்தை வீட்டிலேருந்து ஒரு 45 மினிட்ஸில் கேரளா பார்டர் வந்துடும். இந்த ஒரு ரீசன்னால தான் கன்னியாகுமரியில் இருக்க முக்கால்வாசி மக்களுக்கு மலையாளமும் தெரியும், தமிழும் தெரியும். 2 முக்கியமான விஷயத்துக்கு தான் நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம். ஒன்று, ஒரு என்கேஜ்மெண்ட் சாரீ எடுக்கணும். நெக்ஸ்ட்டு என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அத்தை மாமா ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அதையும் அப்படி எடுத்துகிட்டு வந்துடலான்னு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் சாரீ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்கலான்னு தான் நினச்சிருந்தோம். பொண்ணுக்கு மெரூன் கலரில் தான் சாரீ கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கலர்லேயே நிறைய கலெக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி சாரீ எடுக்கிறது, ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணுறது இதிலெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய நாலேஜே கிடையாது. பெரியவங்கெல்லாம் ஒரு நல்ல மாடலாக செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் இந்த சைடு என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டு காஷ்னி வந்ததுக்கப்புறம் எப்போ கடைக்கு போனாலும் இந்த குட்டி குட்டி ஃப்ராகெல்லாம் மிஸ் பண்ணுறதே கிடையாது. வாங்குறனோ இல்லையோ காஷ்னிக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டே தான் இருப்பேன். ஃபைனலாக எனக்கு இந்த விண்டேஜ் லுக்கில் உள்ள ப்ளூ கலர் சாரீ தான் வாங்கியிருந்தேன். இந்த சாரியோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.